அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம், திருவே சரணம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அன்பார்ந்த நேயர்களுக்கு ஜோதிடமும் பரிகாரமும் வாழ்வியல் முறைகளும் பற்றி அடியேனுக்கு இறைவன் உணர்த்திய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட விளைகிறேன். இப்போது நாம் காலசக்கர கோட்பாட்டில் முதல் ராசியான மேச ராசியை பற்றி இங்கே விரிவாக காணலாம். முதல் ராசி மேச ராசி. முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்களை கொண்டது மேசராசி மண்டலம். அந்த மேசராசி மண்டலம் நெருப்புத்தன்மையை கொண்டது. அந்த நெருப்புத்தன்மையானது நெருப்பு சுவாவம் இந்த 3 நட்சத்திரங்களிலும் பதியப்பட்டிருக்கும். அஸ்வினி நட்சத்திரமானது அவர்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தை தேடுவார்கள், ஒரு நிம்மதியை தேடுவார்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாக்குக்கு சுவையான நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட வேண்டும், ஒரு நல்ல உடை உடுத்த வேண்டும், ஒரு நல்ல இல்லத்தில் நல்ல சொகுசான காரில் பயணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நிர்வாகத்தை சம்பந்தமான ஆசை இருக்கும். ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அடுத்தவர்களை நிர்வாகம் பண்ண வேண்டும், அடுத்தவர்களை சீர்திருத்த வேண்டும், ஒரு கண்டிப்பும் கனிவும் கலந்த அந்த சுவாவம் இருக்கும். ஆக மொத்தம் இது 3 சுவாவங்களும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இது 3ம் சேர்ந்ததுதான் மேசராசி மண்டலம். அந்த மேசராசி மண்டலத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இயற்கையான சுபாவம் இருக்கும். அவர்கள் எந்த நோயா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை. ஏனென்றால் மருத்துவர்கள், தேவலோகத்தில் இருக்கின்ற மருத்துவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் உருவாகினார்கள். அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், குட்டிகள், பேரன்கள், பேத்திகள் எடுத்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு குறை மனதில் இருக்கும். அவர்கள் சிவன் மீது நாட்டம் இருக்கும். தியானம், தவம், இந்த மாதிரி அமைதியான சூழலில் ஜீவ சமாதிகளுக்கு செல்வது, ஒரு யோகா கிளாஸ், யோகா பயிற்சி எடுப்பது, தவ பயிற்சி எடுப்பது, மந்திரங்கள் சொல்வது என்று அவர்களுடைய நாட்டம் இருக்கும். அவர்கள் என்னதான் பணிபுரிந்தாலும், நாகரிக உலகில் பணம் சார்ந்த பல விஷயங்கள் பணிபுரிந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது அவர்கள் இதை இரண்டையும் உலகியல் வாழ்க்கையிலும் வாழ வேண்டும், ஆன்மீகத்திலும் வாழ வேண்டும். அவர்களுக்கு உடல், மனம், ஆன்மா. உடல், மனம், ஆன்மாவானது அவர்களுக்கு உடல், மனம், ஆன்ம பலம் அதிகமுள்ள நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரங்கள் ஆன்ம பலம் அதிகம் உள்ளது. ஆன்ம பலம் அதிகம் இருக்கும், உடல் பலம் இருக்காது. அவர்கள் உடல் ஒரு பலவீனமாகத்தான் இருக்கும். அப்போது அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னவென்றால் கணபதியை தான் அவர்கள் வணங்க வேண்டும். தினசரி கணபதியை தொழுது தான் அன்றாட பணிகளை செய்ய வேண்டும். அந்த வகையில் செய்தார்களானால் அவர்களுக்கு உடல், மனம், ஆன்மா 3ம் ஒருநிலைப்பட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்திலே அதிகமாக செல்லாமலும், உடல் ஆசைகளிலே செல்லாமலும் ஒரு சமமாக வாழ முடியும். உடல், மனம், ஆன்மா ஒரு சமநிலைப்பட்டு அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் கணபதியை வணங்க வேண்டும். அருகம்புல் டெய்லி சாப்பிட வேண்டும். அருகம்புல்லை ஒரு சாராக செய்து எந்த வகையிலும் சாப்பிட வேண்டும். அருகம்புல் ஜூஸ் போட்டு கூட இப்போ குடிக்கலாம். அவர்கள் கைப்பிடி அளவு அருகம்புல், ஒரு சீரகம், கொஞ்சம் 3 மிளகு எடுத்து போட்டு ஒரு கணபதியை அவர்கள் தெரிந்த மந்திரங்கள் சொல்லி ஒரு கணபதியை வேண்டி சாப்பிட்டார்களானால் அவர்கள் உடல், மனசு, ஆன்மா 3மே சமநிலைப்படும். ஒரு 15 நாட்கள் செய்தார்களானாலே போதும். அவர்களுக்கு உடலில் ஒரு புத்துணர்வு, புதிய ரத்தம் ஊறும். அவர்களுக்கு புதிய ரத்தம் ஊறும், புதிய சிந்தனைகள் உருவாகும். ஆக மொத்தம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அவர்கள் உடல், மனம், ஆன்மா ஒரு நேர்கோட்டில் வர அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிமூல கணபதி. ஆதிமூல கணபதியை வணங்க வேண்டும். அருகம்புல் சாறு சாப்பிட வேண்டும். நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனோட தன்மை இருக்கும். சுக்கராச்சாரியார் அசுர குல தலைவர் ஆவார். அவர் இன்பலோக உலகங்களுக்கு அதிபதி ஆவார். தேவேந்திரன், இந்திரலோக அதிபதி ஆவார். அவர்கள் ஆடம்பரத்தை விரும்புபவர்கள். ஒரு உடையிலும், ஒரு நாகரிகத்திலும் ஒரு படோடபம், ஒரு ஆடம்பரம் இருக்கும், ஒரு படோடபம் இருக்கும். சுத்தத்தை விரும்புபவர்கள். அவர்கள்
உணவு, உடல், மனம், ஆன்மாவானது அவர்களுக்கு உடல் ஒரு பற்றாக்குறையாக இருக்கும். உடல் தேவையான ருசியான உணவுகளை சாப்பிட வேண்டும். மனம் காம சிந்தனைகள் அதிகமாக ஈடுபாடு அவர்களுக்கு அதிகமாக அந்த செல்லும். ஆத்மாவானது ஒரு நிலைப்பட்டு தான் இருக்கும். ஆத்மாவானது நிலைப்பட்டு தான் அவர்கள் மனம் காம சிந்தனைகள் அதிகமாக வர்றதுனால் அதை சீர்படுத்த அவர்கள் சுக்கிர பகவான் ஸ்ரீ ரங்கநாதரை அதிகமாக வணங்கி கொண்டு வரதால் அவர்கள் மனம் சம்பந்தமான அந்த காம சிந்தனைகள் ஒரு சீர்பட்டு உடல், மனம், ஆத்மாவானது ஒரு நேர்கோட்டில் வரும். அவர்கள் இனிப்பு சார்ந்த பண்டங்கள் அது அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிப்பு உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக நாம் காண வேண்டியது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒரு சூடான சரீரம் ஒரு சூடான சரீரமா இருக்கும். சூரியனோட அம்சமாக ஆளுகிறால் அவர்கள் சூடான அம்சமா இருக்கும். எதிலும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். நம்மை நம்மளுக்கு மரியாதை 4 பேர் நம்மளுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சொந்தமோ ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் தனக்கு மரியாதை செய்ய வேண்டும். எல்லாமே கரெக்டா இருக்கும். பொருள் வைத்தால் வைத்த இடத்தில் இருக்க வேண்டும். அனைவரும் நம்மிடம் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தற்காலத்தில் அது சாத்தியப்படாது. வீட்டிலே அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அது சம்பந்தமான அவர்களுக்கு கேட்கவில்லை என்றால் அதிகமாக கோபம் வரும். ஒரே நேர்கோட்டில் மிலிட்ரிக்காரங்க ஆர்மியில எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சுபாவம் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் வச்ச இடத்துல இருக்கணும், ஒரே சுத்தமா இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். அந்த மாதிரி அவர்களுக்கு வேணால் இருந்து கொள்ளலாம். மற்றவர்கள் மீது திணிப்பார்கள். அந்த பழக்கம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு நடவடிக்கை உள்ளவர்கள். இவர்களுடைய சுபாவத்தை அடுத்தவர்கள் திணிப்பதால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அவர்கள் கண்டிப்பு இருந்து கொண்டே இருக்கும்.